மழையை பொருட்படுத்தாமல் நடனமாடும் இவர்கள் எக்வட்டோரியல் கினியாவில் உள்ள கொடூரமான சிறையை சேர்ந்த கைதிகள். பெண் கைதிகள் 30 பேர் உட்பட சுமார் 600 கைதிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி போப் லியோவுக்காக நடத்தப்பட்டது. ஆப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் லியோ தன் கடைசி பயணமாக எக்வட்டோரியல் கினியாவில் உள்ள பாட்டா சிறைக்கு சென்றார். போப் லியோ கைதிகளிடம் நீங்கள் தனியாக இல்லை என்று கூறினார். மேலும் நீதித்துறையின் நோக்கம் சமூகத்தை பாதுகாப்பதாக இருந்தாலும் மனிதர்களின் மரியாதையையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கைதிகள் சித்திரவதை மற்றும் மோசமான சுகாதாரத்துக்கு பெயர் போன இந்த பாட்டா சிறை மிகவும் மோசமான சிறையாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த கைதிகள் தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ சந்திக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடும்பத்தினருக்கு கைதிகள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது பற்றி கூட தகவல் தெரியாது என சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர். கருத்து சுதந்திரத்தை அடக்குவதாக குற்றம் சாட்டப்படும் ஒரு நாட்டில் போப்பின் வெளிப்படையான இந்த விமர்சனம் கவனம் ஈர்த்துள்ளது.